சாஸ்திரங்களிலே விசேஷமான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 16 தானங்கள் ரொம்ப முக்கியமான தானம். அதில் பிராதானியமாக இருக்கக்கூடியது கன்னிகா தானம்னு சொல்லப்படக்கூடிய தானம். என்ன 16 தானங்கள், நிறைய தானங்கள் இருக்கு. அதில் கன்னிகா தானம் மட்டும் ஏன் வசந்ததுன்னாக்கா, பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த தானத்தை செய்ய முடியும். அப்படின்னா என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைய இன்னொரு ஆற்றுக்கு கொடுக்கறதுக்கு பேர் கன்னிகா தானம்னு பேர். தானம் முதல்ல நம்மளுக்கு பெண் குழந்தை பிறக்கணும், அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும் எல்லா தானங்களும் பண்ணலாம், இந்த ஒரு தானம் பண்ணோம்னா பகவானுடைய அனுகிரகம் வேணும். அதனால இந்த தானம் ரொம்ப விசேஷமான தானம். 15 தானத்தை எல்லாரும் பண்ணலாம், இந்த ஒரு தானம் பெண் குழந்தை பிறந்தவா மட்டும்தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட விசேஷமான தானம் கன்னிகா தானம் சொல்லப்படக்கூடியது. சோடச மகாதானேஷு முக்கிய பூதம் சொல்லப்படக்கூடியதான கன்னிகா தானமானது. இப்போது எனக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிறவாள்னா, எப்போ நம்ம ஆற்று பொண்ணான இந்த கோதாதேவின்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டாள கன்னிகா தானம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணி கொடுக்குறோமோ, அப்போ நம்மளுக்கு அந்த 16வது தானம் பண்ணதோட பலன் கிடைக்கிறது. அதனால எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி பெருமாளை பிரார்த்தனை பண்ணுவோம், கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணுவோம். கோதாதேவி இந்த விசேஷமான நன்னாள், திருவாடி பூரம்னு சொல்லப்படக்கூடிய நன்னாளிலே விசேஷமான அவதாரம் இந்த கோதாதேவின்னு சொல்லப்படக்கூடிய வாயினால் பாதி மனத்தினால் சிந்திக்கிறது. பகவானுடைய ஒவ்வொரு வேதத்தின் சாரமாகவே திருப்பாவையை பார்க்கிறோம் நம்மளுடைய திராவிட தாக்கியம். அப்படியேற்பட்ட அந்த திருப்பாவைன்னு சொல்லப்படக்கூடிய 30 பாசுரங்களை கொடுத்தவளும், நாச்சியார் திருவிழாவில் சொல்லப்படக்கூடிய பாசுரங்களை தந்தவளுமான இந்த கோதாதேவிக்கு இன்னைக்கு விசேஷமா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேர் திருவிழா, திருவாரி தேர்னு எங்கேயுமே இல்லாத கூட்டம், ரங்கமன்னாருக்கு இல்லாத கூட்டம் இன்னைக்கு ஆண்டாளுக்கு இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் நெல் போட்டால் எண்ணெய் இறங்காதுன்னு சொல்லல. அந்த கூட்டம் பார்க்கணுன்னாக்கா, அது ஊர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி பண்ணுவாலோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தியான சந்தோஷம், 100 மடங்கு ஜாஸ்தியான திருவிழா கோலமோடு இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னைக்கு. அப்படியேப்பட்ட கோதாதேவி எங்கேயும் வியாபித்து இருக்கிறார். அர்ச்சாஸ்வரூபம்னு திருமலையில் இருக்கக்கூடியதான் பெருமாளா, இங்க இருக்கிற பெருமாள் இல்லைனாக்கா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு அந்தந்த ஊர்லயே அந்தந்த கிராமத்திலே எல்லா சனத்திலையும் பகவான் இருக்கார். பகவான் நீர்க்கவரை நிறைந்திருக்கக்கூடியவன். அங்க சேவிச்சாலும் அதே பெருமாள் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சேவிச்சாலும் ஆண்டாளோட கிட்ட பார்க்க முடியாது. சர்வாலங்கார பூஷிதமா இருக்கக்கூடிய ஆண்டாள, இவ்வளோ நகை சாத்திட்டு இருக்க ஆண்டாள ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா பெரிய தேர், அந்த பெரிய தேர்தல் சின்னதா இருப்பா ஆண்டாள். அது இங்கேருந்து பார்த்தா அந்த ஆண்டாள் திரும்பினே தெரியாது. ஆனா அங்க போய் பார்க்க முடியாதவா இங்க திருவாடி போற நன்னால இன்னைக்கு சேவிக்கிறோம்னாக்கா, இதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம கிடையாது, அந்த ஆண்டாள் அனுகிரகம் பண்ணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் இதே மாதிரிதான், ஆண்டாள் அனுகிரகம்னால இங்க வர முடியும். இங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு வரணும்னு நினைச்சிருக்கலாம், அவனால வர முடியாம போயிட்டுருக்கலாம். இங்க வரவே தேவையில்லை, ஓரமா போயிருக்கலாம். ஆனா ஆண்டாள் கூட்டம் உள்ள பாரச்சிருக்கோம். காரணம் யாருக்கு அனுகிரகம் பண்ணணுமோ அவன் நினைச்சாதான் அனுகிரகம் கிடைக்குமே தவிர நம்ம நினைச்சா மாதிரி எதுவுமே நடக்காது. அதுதான் ஆண்டாள். துளசி காரணோத்பவான்னு துளசிக்கு அவதாரம் பண்ணவே இந்த தாயார் பூதேவி சுரூபமாக இருக்கக்கூடியவர் இந்த ஆண்டாள். அப்படியேப்பட்ட ஆண்டாள் என்ன கொடுப்பாங்கனாக்கா, நம்ம கேட்கக்கூடிய வரங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவளாய் என்னென்ன வரங்கள் கேட்கலாம், நல்ல ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நம்மளுக்கு என்னென்ன மனசு தேவையோ அதெல்லாம் கேட்கலாம். இந்த கல்யாண உற்சவம் சர்வ கல்யாண தாதாரம் சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான கல்யாண குணங்களும் கொடுக்கக்கூடிய இந்த கல்யாண உற்சவம். நம்மளுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் கேட்கலாம். பெருமாளுக்கு இந்த கல்யாண உற்சவம்னாக்கா ஆண்டாள் தான் பிரதானம். இந்த கல்யாணத்துக்கு சொல்லும் போது கோதேவி நாயிகா சமேத ஸ்ரீகிருஷ்ண சுவாமினா, கோதாதேவி தான் பிரதானமே தவிர பெண்ணு தான் பிரதான கல்யாணத்தை. அப்படி பெண்ணுள்ளமானது ரொம்ப இலக்கண உள்ளம், அதுவும் பூதேவி அம்சம் இல்லை. என்ன கேட்கிறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடியவளா இருக்கா. அப்படியேப்பட்ட எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதை ஒரு குழந்தையாவோ ஒரு தாயாவோ பார்ப்பா. ஊர்ல அது ஒரு சாமின்னு நினைக்க மாட்டான், என் குழந்தை என் பொண்ணுன்னு தான் நினைப்பான். அப்படி நம்ம ஊர்ல மணிப்பாக்க கஷேத்திரத்துல இந்த வருஷம் இந்த கல்யாண உற்சவம் பண்ணதுக்கு பகவானும் விசேஷமான நிதி போஷகர்களும் உபயோகார அனுகிரகம் பண்ணியிருக்கான். இந்த சர்வமான இந்த கல்யாண உற்சவம் பண்ணக்கூடிய அனுகிரகம் எல்லாருக்கும் லோகா சமஸ்தா சுத்தினோ பவந்தோ, அதுதான் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இது பண்ணாலும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கும். கோதாராய் சொல்லலாம், ஆராய்ந்து அருளையோர் எம்பாவாயின்னு. நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஒன்று கேட்போம், ஆனால் இது கொடுக்கக்கூடாது, தப்புன்னு அவனுக்கு தெரியும், அதனால கொடுக்க மாட்டான். இதே போய் நான் பிரார்த்தனை பண்றேன், என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு. என் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்றாரு, பிரார்த்தனை பண்றாரு, நான் நல்லா இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டாளுக்கு தெரியும் யார் நல்லா இருக்கணும் யார் நல்லா இருக்கக்கூடாது. அதனால தான் ஆராய்ந்து அருளையோர் எம்பாவாயின்னு கேட்டதை கொடுக்க மாட்டாரு. நம்மளுக்கு எது சரின்னு தோணுதோ, குழந்தைக்கு எது நல்லதுன்னு பெருமாளுக்கு தெரியும். அப்படி நம்ம பிரார்த்தனைகள் வைக்க வேண்டியது ரொம்ப, அது நிறைவேற்ற வேண்டியது அந்த மகாலட்சுமி அனுகிரகம்.
அந்த கல்யாண உற்சவத்துல இங்க எல்லாரும் கலந்துக்கூடிய அத்தனை பேரும் மனசுல எல்லாரும் பேரு கோத்திரங்கள் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகா சங்கல்பம்னு எப்போ திருஆடிப்பூரத்தை விட்டுட்டு அங்கேயிருந்து எல்லா தேவதைகளும் இந்த கல்யாண உற்சவத்துல வந்து அரூபமாக இருந்து 33 கோடி தேவர்களும் ஒரு கல்யாண உற்சவத்துக்கு வரான்னு சாஸ்திரம். அப்படி சொல்லப்படக்கூடியது மகா சங்கல்பம் சொல்லப்படக்கூடிய சங்கல்பம், விசேஷமான சங்கல்பம். இது திருக்கல்யாண உற்சவத்தை மட்டும்தான் கேட்க முடியும் சங்கல்பத்தை. அத்தனை ரிஷிகள் அத்தனை நதிகள் எல்லாரும் வந்திருந்து இங்க அனுகிரகம் பண்ணார். ஒரு விநாயகர் வரார், அதுக்கப்புறம் கணமுக்கியங்கள் வருது, அதே மாதிரி எல்லா தேவதைகளும் வந்து இங்க அனுகிரகம் பண்ண போறார். இங்க இருக்கக்கூடிய அக்ரவார், கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி எத்தனை நதியை நீராடணுமோ அத்தனை நதியில் உண்டான படங்களும் இந்த கல்யாண உற்சவம் சேவிச்சா கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகேதுன்னு 7 புண்ணியபுரி இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்கு எனக்கே தெரியாது. ஆனா போனதில்லை. நம்மளுக்கு இருப்பிடம் வைகுண்டம்னு பெருமாள் விட்டா நம்மளுக்கு வேறமே தெரியாது. எனக்கு எங்கெங்கயோ இருக்கு. ஆனா 7 புண்ணிய கஷேத்திரம், அதுல அடியனுக்கு தெரிஞ்சது காஞ்சி கஷேத்திரம் இங்க பக்கத்துலயே இருக்கு. அந்த மாதிரி 7 புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனா என்ன பண்ணணும், அந்த கல்யாண உற்சவத்தை சேவிச்சா பகவான் கொடுக்கிறார். அப்படி எல்லாருக்கும் நல்லா அனுகிரகம் பண்ணணும்னு லோகா சமஸ்தா சுத்தம் எல்லாரும் மங்களமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பிரார்த்தனை எல்லாம் பகவானை வச்சு மகா சங்கல்பம் மனசார பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஹரி ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரம குருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ, ஸ்ரீ கணபதி மகாகுரவே நமஹ. ஸ்ரௌதஸ்மார்த்தாதிகம் கர்மணிகிலம் யேன சூத்ரிகம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகடசே நமஹ. ஸ்ருதிஸ்மதி நதி பூர்ணம் சாஸ்திரகர்தோணசமுலம் விஷ்ணுவத்லகம் சுத்தம் வந்தே ஸ்ரீ விகடோர்ணவம். ஹரி ஓம் தத்சதே. ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீமத் ஆதிநாராயணஸ்ய அச்சிந்த்யா அபரிமித சக்த்யா துரியமானானாம் மகாஜலௌகமத்யே பரிப்ரமானானாம் அநேக கோடி பிரம்மாண்டானாம் ஏகதமே அவ்யக்த மகதஹங்கார புதுஜப்தேஜோ வாயுவ்யாகாசாத்மகைः ஆவரணைராபதே அஸ்மின் மஹதி பிரம்மாண்டகண்டமண்டலே ஆதாரசக்தி கூர்மஸ்யோபரி பிரதிஷ்டித மகாநாளாயவான பதினாதசேகஸ்ய சகஸ்ரய படாமணி மண்டலேன சமுத்ருதே ஐராவத புண்டரீக வாமன குமுதாஞ்சன புஷ்பதந்த சாரபௌம சுப்ரதீக அஷ்டதிக்ஜானாம் சுண்டாதண்டைः பரிவ்ருதே அதல விதல சுதல தலாதாக்ய அஷ்டாந்தரைः பரிவ்ருதே கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து கோதாவரி காவேரி இத்யாக்ய புண்ணிய நத்யः விராஜிதே அவஹ நிவஹ சுவஹ சம்பஹ அணுவஹ பிரவஹ உத்வஹ பரிவஹாத்ய அஷ்டமருத் சஞ்சார சஞ்சீவித ஜீவனி குரும் விதே धरे ध्रुवे सोम अपो अनले अनिल प्रत्यूषे प्रभासात्य अष्टवसवः विराजिते इंद्राग्नि यमनिरुति वरुणवायु कुबेर ईशानात्य अष्टलोकपालकैः परिपालिते आदित्य सोम भौम बुध बृहस्पति शुक्र शनिश्चर राहुकेतु इत्वाक्य नवग्रहैः परिपालिते विंध्यारण्य दंडकारण्य शंभकारण्य श्वेतारण्य नैमिषारण्य द्वैतारण्य गुहारण्यादि महारण्य परिमंडिते अजैकपद अहिर्बुद्नि पिनाकिनी अपराजित मृगव्याद सर्व निरुद्धि ईश्वर कपालीन भवस्थानो इत्याख्य एकादश रुद्रः विद्योदिते मित्र अर्यमा कष्टो धात्र विरात्र वरुण भगान गुणते इंद्र पर्जन्य विष्णु पूषाख्य द्वादश आदित्य प्रकाशिते श्रीराम जमदग्नि दिलीपांग वेदांबरीश शशिबिंदु शिवी मांदातु मरुत्कर्मतु भगीरथ रंतिदेव दश भूपालैः परिपालिते आसन नियम प्राणायाम प्रत्याहार ध्यान धारण समादष्ट गष्टावृष्ट वसुष्ट आलगिल्य विश्वामित्र जमन दूर्वास कपिल मौद्गल्य कौंडिन्य काश्यप कार्त्य गौतम आंगीरस कक्ष जैमिनी पतंजलि गंग वैकानस बोधायन आश्वलायन कात्यायन वैशंपायन आपस्तंभ जापाली मार्कंडेय मांडव्य सनक सनातन सनंदन सनत्कुमार अगस्त्य शौनकादि अनेक मुनिजन विराजिते माहेन्द्र मलय ऋषभत्विंद्य पारियात्याख्य सप्तकुलाचलवलयिते पुष्यमुख मतंग विष्णुंद माल्यवान हिरण्यसिंहाख्य पंचमहानग समदष्टिते अमरावती तेजोवती संयमिनी रक्षोवती सिंधुमती गंधवती अलकावती यशोवती चष्ट देवपुरी विराजिते अयोध्या मथुरा माया काशी कांची अवंतिका द्वारकेति सप्त पुण्यपुरी विराजिते इंद्र कशेरु कपस्ति पुन्नाग ताम्र गंधर्व सौम्य
वरदाख्य नवकण्डानां मध्ये वरदखण्डे किं पुरुष हरिलावृत भद्राश्व केतुमाल हिरण्यक रमणक गुरुवरुषाख्य नववर्षाणां मध्ये भारतवर्षे 50 कोटि योजन विस्तीर्ण भूमण्डले लक्षयोजन विस्तीर्ण जम्बुद्वीपे मेरोः दक्षिणे दिक्भागे लङ्कायां उत्तरदिक्भागे अवन्ती कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिक्भागे अस्मिन् द्रविडदेशे गम्भीरमण्डले बृन्दारण्यक्षेत्रे सकलजगत्सृष्टि ब्राह्मणः पञ्चशतब्दात्परम् एकपञ्चशतब्दादौ पदमायने पदमे हनि द्वितीये यामे तृतीये मुहूर्ते अस्मिन् देशे वर्तमान यवकारीक प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये स्वस्ति श्री क्रोधी नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटकमासे शुक्लपक्षे चतुर्थ्यां सुबोधितौ वासरः वासरस्तु सौम्यवासरयुक्तायां पूर्वफल्गुनी नक्षत्रयुक्तायां श्री विष्णु नक्षत्र श्री विष्णु योग श्री विष्णुकरण शुभयोग शुभ नक्षत्र शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायामस्यां शुभतिथौ भगवदाज्ञाः भगवद्गैङ्कर्यरूपं श्रीमन्नारायण प्रीत्यर्थम् अस्य यजमानाः सहकुटुम्बानां यजमानाः सदा विष्णु सन्निहित सेवक यजमान आचार्य अर्चक आराधकानां तन्दृष्टं नगरनिवासीनां सर्वेषां जनानां सर्वेषां उभयकर्तॄणां सर्वेषां उत्सव प्रवर्तकानां सर्वेषां कैङ्कर्यपराणां सर्वेषां आलयाहतानां सर्वेषां विष्णुभक्तानां क्षेम स्थैर्य विजय वीर्य अभय आयुः आरोग्यानाम् अभिवृद्ध्यर्थं धन धान्याभिवृद्ध्यर्थं सर्वमङ्गलवाप्त्यर्थं सर्वकार्य अनुकूल सिद्ध्यर्थं व्यापारे उद्योगानाम् उपनतसिद्ध्यर्थं उन्नतकाले विवाह प्राप्त्यर्थं शीघ्रमेव सत्सन्तान प्राप्त्यर्थं श्री गोदादेवी नायिका समेतस्य श्रीकृष्णस्वामिनः परिपूर्ण कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थम् अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियप्पदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य एतस्मिन् बृन्दारण्यक्षेत्रे विराजमानाः श्री रुक्मसत्यभामा समेतस्य श्री वेणुगोपालस्वामिनः सन्निधौ श्री गोदादेवी नायिका समेत श्रीकृष्णस्वामिनः वैकानसे भगवत् शास्त्रविधानेन वैवाहिक महोत्सवकर्मणि श्री वैकानसमदाचारुभिः षोडशमहादानेषु मुख्यभूतं सालङ्कृतं कन्निकादानाख्य महादानं करिष्ये चतुस्सागरपर्यन्तं गो ब्राह्मणेभ्यः शुभं भवतु काश्यप आवत्सार नैभृग क्रियाविषये कलवरान्वित काश्यपगोत्रोद्भवस्य संकल्पतनया काश्यपगोत्रोद्भवी पूर्वफल्गुनी नक्षत्रे सिंहरासो जाता गोदादेवी नाम्नी इमां कन्याः अनंत वेदाध्यायिने अच्युत परब्रह्मणे आंगीरवे दैन्य भाग्ये प्रियार्ये पौराणिक गार्गे रुद्रोद्भवाय अग्रे प्रतिनीत कल्याण गुणाकराय अवाप्त समस्तकामस्य त्रिगर्भ सुन्दरप्रिय सुन्दरगानकर्तृभूतस्य अस्मिन् क्षेत्रे सकल भक्तजन संरक्षणार्थं भक्तास्वरूपेषु विराजमानसूरापूर्वस्य श्रीकृष्णस्वामिनः देवमेढमहाराजवर्मणोन्नत्रे सूर्यमहाराजवर्मणः पौत्राय वसुदेववर्मणः पुत्रं दास्यामृतवेदुभ्यं ब्रह्मलोकं सुदर्शये कन्याङ्गरसम्पन्नं कनकाम्बुर्णेयुग दास्यामृतवेदुभ्यं ब्रह्मलोकं सुदर्शये कन्याङ्गरसम्पन्नं
श्रियं देवेमुपक्वये श्रीर्मा देवे त्रिसदा काम्भोद्भिदामिरण्यप्राकारामात्रानुरस्ते तृप्तां तन्मयन्ते पद्मवर्णां तामिहोपक्वये श्रियं चन्द्रां प्रभाकामिरसानुरस्ते विगणलोके देवजुष्टामधारा प्रपद्ये लक्ष्मीर्मेणस्य दां ताम्रणे आदित्यवर्णेन मनोजातो कस्य वदामितमदानगन्धमायान्तरायाश्च भाग्यालक्ष्मीः मयि तुमान्ते कदगङ्गे देशमनिनाथः प्रातर्भोतातिरान्मेवाजामलां ज्येष्ठामलक्ष्मीर्नाथयाव्यामवोजमरवज्यन्तर्पाण्यन्तगमेकान् गजत्कारान्तरायणामित्यवट्टान्तरेषणे ईश्वरीकं सर्वभूतानां मामिभोलक्ष्मये श्रियमनसक्कामनागो देवाजः सत्यमधीमणि भोना रोगमण्डस्वयन्वीयदाम्नतः कर्तमेणं प्रिया भूता महिषं भवगतमा श्रियं वास्य मे कुले मातरं वर्तमाने आवश्यन्तु स्वैत्राणि चिक्रीरवदमे गृहे देवे मातरगस्य वास्य मे कुले आकाय करणे यज्ञ विज्ञाला वर्तमाने चन्द्रानिर्मये लक्ष्मीमोरे आर्याय श्री अम्बया जन्नत्योदास्य पदानां दत्तमाय मदद्दत्तविधात्तजय वैनन्तस्य मातादि हन्तदमयार्गत्वं दत्तं पूरया அந்த பையா கல்யாணம் போல மகாகல்யாணம் எல்லாரும் எழுந்துக்கூடாதீங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக போட முடியுமோ அவ்வளோ சுறுசுறுப்பாக நாங்கள் பண்ணுறோம் ஒரு 10 நிமிஷம் மகாகல்யாணம் ஆகி எல்லாம் சேவிச்சுட்டு போங்க ஒரு 10 நிமிஷத்தை உங்களை அனுப்பிச்சிடுறோம் உங்களை ரொம்ப போட்டு இது ப்ரெஸ் பண்ண மாட்டோம் அதனால் கொஞ்சம் அப்படியே யாரும் கலையாமல் அப்படியே உட்காருங்க மகாகல்யாணம் ஆன பிறகு 10 நிமிஷம் உங்களுக்கு பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் லைனாக அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் எல்லாரும் கிட்ட வந்து ஆண்டாளை சேவிக்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு சேவிக்காமல் போகக்கூடாது அதனால் எல்லாரும் லைனில் வந்து கிட்ட வந்து ஆண்டாளை சேவிக்கலாம் ரங்கமணவர் கிருஷ்ணரை சேவிக்கலாம் தீர்த்தங்கள் வாங்கிக்கலாம் குங்குமங்கள் வாங்கிக்கலாம் அக்ஷதை வாங்கிக்கலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் 10 நிமிஷம் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி மாங்கல்யாணம் 10 நிமிஷம் உட்காருங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறோம் अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य वेदस्मिन् भृन्दारण्येते विराजमानाः श्रीरुक्मिणीवामासमेतस्य श्री वेणुगोपालस्वामिनः सन्निधौ गोदादेवी नायिका समेतस्य श्रीकृष्णस्वामिनः वैवाहिकमहोत्सवकर्मणि माङ्गल्यमुहूर्तस्मुहूर्तो महान्तर्गुणन्तो राधाधार्मी गौरी भवतु देशोऽयं निर्भद्रवस्तु सर्वे जनाः सुखिनः भवन्तु समस्तं मङ्गलानि सन्तु
வைஜயந்தி விபூஷணம். நமது ஆலயத்தில் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமிக்கும் கோதாதேவிக்கும் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய உத்வாக மகோத்சவமானது அவனாலே அவன்தால் பிடிக்கின்ற மாதிரி பெருமானுடைய அனுபவத்தாலே பூர்த்தி ஆயிற்றும். பிறகு பெருமானுக்கு மெய் சமர்ப்பிப்போம் இல்லையா, பகவானுக்கு சமர்ப்பணை என்று சொல்லி பெரியவா வகிச்சிருக்கா. அதாவது அவர் கொடுத்தத அவருக்கே சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரமா இருக்கும். அதனால யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ பெருமாளுக்கு உங்களால் முடிவு சமர்ப்பிச்சு அவருக்கு அவருடைய அனுபவத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். ஆண்டாளுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கல்யாண உற்சவத்தில் இப்பொழுது பெரியாழ்வாரா சுவாமி சொன்ன மாதிரி வாத்தியார் சுவாமி சொன்ன மாதிரி பெண் குழந்தை இல்லாதவருக்கு தாயாருக்கு பெண் குழந்தை அந்த மாதிரி அந்த கல்யாணம் வராதவருக்கு இப்ப எல்லாம் கல்யாணம் வந்தா நினைச்சுட்டு உங்களால் முடிஞ்ச சமர்ப்பணை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். சர்வேதனாக சிக்கிரம் சொல்ல முடியும். அது ஸ்பேஸ் இல்லையா, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இப்போ வருது, இப்போ வந்துச்சு. நாச்சியார் சம்பாவனா
உபயோகா கொடுத்து வெயிட் பண்ணுங்க ஜனங்கள் அமைச்சு அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம்.